பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வின் ஆற்றல். அல்லாஹ் தனது ஆற்றலினால் மனிதனுக்கு அறிவை வழங்கினான். இதனால் பெரும் சாதனைகளை நிகழ்த்துகின்ற திறனை மனிதன் பெற்றுள்ளார். இந்த அறிவால் பலம் வாய்ந்த கொடிய மிருகங்களை மோசப்படுத்துகிறான். இந்த மனித அறிவு கெட்டுவிட்டால் அவன் அனைத்தையும் மறந்து விடுகின்றான். தன்னையே யாரென்று அவனுக்கு தெரியாது. மனிதனுக்கு அறிவை வழங்கி உலக விஷயங்களில் பலனடைய வைத்திருக்கும் அல்லாஹ் ஆற்றல் உடையவனே. ஒரு குரலை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை அன்றி வேறு எவரையும் வணங்கலாகாது என்றும் பெற்றோருடன் நன்முறையில் நடந்திட வேண்டும் என்றும் உம்முடைய அல்லாஹ் விதித்திருக்கின்றார். விளக்கம்: பெற்றோருக்கு பணிவிடை செய்து அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சுன்னத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வலது கண்ணில் 2 தடவையும் பிறகு இடது கண்ணில் 2 தடவையும் அதன் பிறகு வலது இடது 2 கண்களுக்கு 1 தடவையும் சுருமாயிடுவார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஒரு முக்கிய அமைச்சர் குர்ஆனை ஓதியவர் மறுமை நாளில் வருவார். அவருக்கு ஆடை அணிவிக்கும்படி குர்ஆன் பரிந்துரைக்கும். அப்பொழுது அவருக்கு கண்ணியமான கிரீடம் சூட்டப்படும். மீண்டும் குர்ஆன் யா அல்லாஹ் இன்னும் அதிகமாக அணிய செய் என்று கூறும். பிறகு அவருக்கு மிக கண்ணியமான ஆடைகள் அணிவிக்கப்படும். மீண்டும் குர்ஆன் யா அல்லாஹ் நீ அவரை பொருந்திக் கொள்வாயா என்று கூறும். அல்லாஹ் அவரை மனமோந்து பொருந்திக் கொள்வார். பிறகு அந்த நபரிடம் குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்வாயாக, சோழ பதவிகளில் உயர்ந்து கொண்டே செல்வாயாக என கூறப்படும். ஒவ்வொரு வசனத்திற்கு பகரமாக ஒவ்வொரு நன்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி ஒருவருக்கு 2 மனைவியர் இருந்து அவர்களுக்கு உணவு, உடை, பொருள் பங்கீடு, தாம்பத்தியம் ஆகியவற்றில் நீதியாக நடந்து கொள்ளாவிட்டால் வறுமை நாளில் அவருடைய கழுத்தில் அரிகண்டம் மாட்டப்பட்டவராக உடலில் இடப்புறம் சாய்ந்தவராக வருவார். அவருக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். உலகத்தை பற்றி வெகு விரைவில் உலக செல்வங்கள் உங்கள் மீது திறந்துவிடப்படும். அன்று உங்கள் வீடுகளை புனித காபாவை அலங்கரிப்பது போன்று அலங்கரிப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். நபி ஒளி மருத்துவம் சஹாபாக்களின் ஒரு குழு எங்கோ சென்று கொண்டிருந்த பொழுது யாரோ ஒரு மனிதரை தேடி கொட்டிவிட்டது. அங்குள்ளவர்கள் அந்த மனிதருக்கு ஓதிவிடுமாறு சஹாபாக்களிடம் வேண்டினார். ஒரு சஹாபி மட்டும் அவ்விடம் சென்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதினார். உடனே அவர் நலம் பெற்றார் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமை மற்றும் தொழுகை கொண்டு